ஹாய், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கனிஷ் எபெக்ஸ். இந்த வீடியோ எத பத்தின்னு தம்ப்நெயில் பார்த்தவங்களுக்கே தெரிஞ்சிரும். இஃப் இன் கேஸ் நீங்க வந்து என்னோட சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா, சப்போஸ் இப்ப தான் நான் புதுசா பார்க்குறேன் ப்ரோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் வந்து ஒரு ஃபண்டட் அக்கவுண்ட் வச்சிருக்கேன். அந்த ஃபண்டட் அக்கவுண்ட்ட நான் ஸ்டார்ட்டிங்லேருந்து எடுத்த ட்ரேட்ஸ் எல்லாத்தையுமே டிரான்ஸ்பரண்டா நான் வந்து வீக்லி இந்த மாரி ட்ரேட் எடுத்தேன். இந்த ட்ரேட்லாம் லாஸ் ஆச்சு. இந்த ட்ரேட்லாம் எனக்கு வந்து ப்ராஃபிட் ஆச்சு. அந்த மாரி நான் வந்து ஒரு சீரியஸ் மாரி போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த சீரிஸ்ல இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வீக்லி ரிகேப் எபிசோட் நம்பர் 5. ஸோ இந்த இந்த வீக்குன்னு கிடையாது. லாஸ்ட் வீக் வந்து நான் என்னென்ன ட்ரேட்ஸ் எடுத்தேன், அந்த ட்ரேட்லாம் எப்படி ப்ளே ஆச்சு, நான் லாஸ் பண்ணனா, ப்ராஃபிட் பண்ணனா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ என்டையரா இருக்க போகுது. ஸோ அதே மாரி எடுத்த ட்ரேட்ஸ்ல என்னென்ன மாரியான மிஸ்டேக்ஸ் பண்ணேன், நல்லா எடுத்த ட்ரேட்ஸ்ல ஏன் வந்து அது நல்லா போச்சு அப்படிங்கிற மாரி ரிவ்யூ மாரி சொல்லப் போறேன். ஸோ தட் நீங்க வந்து இந்த மாரி ட்ரேட்ஸை ஃப்ரேம் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அதே மாரி என்னைய மாரி தப்பு பண்ணாமயும் இருப்பீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ வாங்க அந்த என்னென்ன ட்ரேட்ஸ் நான் லாஸ்ட் வீக் எடுத்தேன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஸ்க்ரீன் விசிபிளா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் வீக் நான் எடுத்த ட்ரேட்ஸ். மோஸ்ட்லி லாஸஸ் தான். இன்னும் ஒரு இவ்வளோ லாஸஸ் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் லாஸ்ட் மந்த் எந்த ட்ரேடுமே எடுக்கல. பட் அதுக்கு முன்னாடி வந்து இந்த ட்ரேட்ஸ்லாம் வந்து ரெகுலராக எடுத்து அதை வந்து வீக்லி ரிவ்யூ மாதிரி நான் போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஸோ அதை பார்க்காதவங்க அதையும் பார்க்குறதுனா பாருங்கள். மை ஃபண்டட் ஜெர்னி அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த ட்ரேட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன் அப்படின்லாம் நான் போட்டிருக்கேன். நான் அதில் வந்து கடைசியாக நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, லூசிங் ஸ்டிக் அதிகமாக இருக்குது, அதனால ஒரு கேப் மாதிரி நான் எடுத்துக்கலான்னு இருக்கேன், அதனால நான் நெக்ஸ்ட் மந்த் பண்ணுவேனா என்னன்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே நான் அடுத்த மந்த் எதுவுமே நான் வந்து இந்த அக்கௌண்ட்டில் எடுக்கல. பட் என்கிட்ட வேற ஒரு அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அந்த அக்கௌண்ட் இப்போ கையில் இல்லை, நான் ப்ரீச் பண்ணிட்டேன். ஸோ அந்த அக்கௌண்ட்டில் நான் வந்து கொஞ்சம் ட்ரேட் எடுத்துகிட்டு இருந்தேன். அதில் வந்து ரொம்ப கம்மியான கேபிட்டலில் தான் இருந்துச்சு. ஸோ அதில் ட்ரேட் எடுத்தது நீங்கள் வேணால் இதுதான் வந்து அந்த ட்ரேட்ஸ் எல்லாம். இது வரைக்கும் அந்த ட்ரேட் ஜூன் 12ஆம் தேதி, ஜூன் மாதம் நான் எந்த ட்ரேடுமே குவாண்டக்கல்ல எடுக்கல. அதாவது நான் இந்த சீரீஸில் காமிக்கிற ஃபண்டட் அக்கௌண்ட்டில் நான் எந்த ட்ரேடுமே எடுக்கல. ஆனால் இது வந்து வேறு அக்கௌண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். ஜூன் 12 எடுத்திருக்கேன் பாருங்க. ஜூன் 12 2 ட்ரேட் எடுத்திருக்கேன். ஜூன் 16 வந்து ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். ஜூன் 17 ஒரு ட்ரேட், 18, 24, 25, 26, ஜூன் 30 இந்த மாதிரி நிறையா ட்ரேட்ஸ் எடுத்தேன். ஸோ அதில் வந்து ஒரு 10 ட்ரேட்ஸ் நான் எடுக்கும்போது எனக்கு வந்து நிறையா ட்ரேட் டிபி போச்சு. சூப்பராக ப்ளே ஆச்சு. பாதிக்கு பாதி வின் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, சரி ஓகே ஓரளவுக்கு நம்மளுக்கு எட்ஜ் கிடச்சிருச்சு. சரி இதை அப்படியே வந்து நம்ம வந்து இந்த லாஸஸ்லாம் எதனால லாஸஸ்ன்றதை கண்டுபிடிச்சிட்டு, சரி இதை வந்து நம்ம அப்ளை பண்ணாமல் இருப்போம், அடுத்த மாதம் நல்லா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜூலை மந்த் வந்து ஃபர்ஸ்ட் வீக் எடுத்தோடனே சரி இப்போ வந்து குவாண்ட்டில் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீக் நான் போன வாரம், இந்த வீக் கிடையாது, இப்போ நீங்கள் வந்து மண்டே பார்த்துட்டு இருப்பீங்க. போன வாரம் மண்டே அன்னைக்கு நான் ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி குவாண்ட்டில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட்லேருந்து அப்படியே ஃபோர்த்து ட்ரேட் அரௌண்ட் இந்த வீக் எத்தனை ட்ரேட் எடுத்தேன்னா 7 ட்ரேட்ஸ் பக்கமாக எடுத்திருக்கேன். டோட்டலாக எனக்கு வந்து பிஎன்எல் வந்து $80 மைனஸ். ஸோ எதனால் மைனஸ் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்போம். ஒரே ஒரு ட்ரேட் தான் வின்னு, 5 ட்ரேட் லாஸ், 1 ட்ரேட் பிரேக் ஈவன். அந்த ஒரு ட்ரேட் பிரேக் ஈவனுமே வந்து எமோஷன் ட்ரேடிங். ஸோ அதை வந்து உள்ளே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ட்ரேட்லேருந்து பார்ப்போம். 30ஆம் தேதி வந்து நான் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன் யூரோ எஸ்டியில். ஸோ கான்ஃபிடன்ஸ் லெவல் அட் பீக்கில் இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் மந்த் வந்து நான் நிறையா நல்ல ட்ரேட்ஸ் எடுத்திருந்ததுனால சரி இந்த மந்த்தும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த ட்ரேடை ஃப்ரேம் பண்ணேன். சூப்பராக ப்ளே ஆச்சு. ஃபஸ்ட் ட்ரேட் நல்லா இருந்துச்சு. டெய்லி சார்ட் என்கிட்ட இல்லை, அது ஏன் எடுக்கலன்னு தெரில. சரி ஓகே. ஸோ டெய்லி சார்ட் வந்து புல்லிஷாக இருந்திருக்கு. அது நீங்கள் இங்கே இந்த சைட் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ 1 hour சார்ட்லேயுமே புல்லிஷாக அதாவது நரேட்டிவ் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்க்கும்போது இந்த எஃப்இஜி இருந்துச்சு கரெக்டாக. ஸோ இந்த எஃப்இஜிலேருந்து மார்க்கெட் ஹையர் பேசஸ் போவான் அப்படிங்கிறது தான் பிளான். இதில் என்னென்னா, இந்த ட்ரேடில் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக பிடிச்ச இடம் என்னென்னா, இந்த பைசைல் லிக்விடிட்டியை மார்க்கெட் தூக்காமல் போய் இன்ஜினியர் லிக்விடிட்டி பண்ணிவிட்டு ஐஆர்எல் கொண்டான். ஸோ மார்க்கெட் பொட்டன்ஷியலாக என்ன பண்ணுன்னா, இந்த ஐஆர்எல்லேருந்து இஆர்எல் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா இங்கேயும் லிக்விடிட்டி இருக்குது, இந்த லிக்விடிட்டி பூலுமே இருக்குது. ஸோ அட்லாஸ்ட் நம்ம ஃபைனல் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இது வந்து நல்ல ட்ரேட்ஸ் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த ட்ரேட் எடுத்தேன். சூப்பராக ப்ளே ஆச்சு. திங்கக்கிழமை வந்து 3 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் இந்த ஐஎஃப்இஜி நடந்தோடனே என்ட்ரி எடுத்தேன். இந்த 1 hour எஃப்இஜிலேருந்து, இந்த ப்ளூ கலர் எஃப்இஜிலேருந்து இந்த என்ட்ரி வந்து நல்லா ப்ளே ஆச்சு. ஸோ இதில் மிஸ்டேக்குன்னு எனக்கு ஒன்றும் பெருசாக எனக்கு தெரியல. மேபி ப்ரைஸை வந்து நான் கொஞ்சம் பிரிண்ட் பண்ண விட்டுருக்கலாம். இருந்தாலும் பிரிண்ட் பண்ண விட்டுருந்தேன்னா எனக்கு ஹையர் பேசஸ் டக்குன்னு ரீச் ஆகிருக்கும். நான் அது ஏதோ மிஸ்டேக்ஸ்ன்னு போட்டு வச்சிருக்கேன். ரஷ்ஷிங் டுவர்ட்ஸ் ட்ரேட்னு போட்டிருக்கேன். அது எதனாலன்னு தெரியல, பார்க்கணும் என்னன்னு. எனக்கு பர்ஃபெக்டாக தெரியல எதனால் இந்த 2 மிஸ்டேக் போட்டிருக்கேன்னு தெரியல. மேபி அந்த கிரிட்டினஸ்னால போய் டேரெக்டாக என்ட்ரி எடுத்தா டிபி போயிடும் அப்படின்றதுனால போட்டேன். பட் இந்த ட்ரேடில் ப்ளே ஆயிடுச்சு. நல்ல செட்டப் தான். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 1 hourலேயுமே நல்ல செட்டப்.
அதே மாதிரி 3 மினிட்ஸ்லையுமே சூப்பரான செட்டப் பாருங்கள். 3 மினிட்ஸ்ல இன்வர்ஷன் கொடுத்துச்சு. ஆனால் இன்வர்ஷன் கேண்டில் இவ்வளோ பெருசு வச்ச உடனே எனக்கு என்ட்ரி கிடைக்காதுன்னு நினச்சேன். டேரெக்டாக மேலே ஏற்றிடுவான்னு நினச்சேன். அழகாக வந்து இந்த இந்த இடத்துல பை லிமிட் போட்டிருந்தேன். இந்த கேண்டிலே வந்து அடிச்சிட்டான். இந்த கேண்டிலே வந்து பை லிமிட் அடிச்சுட்டு ஹையர் ப்ரைஸஸ் பறந்துட்டான். சூப்பராக இருந்துச்சு இந்த ட்ரேட். அடுத்து வந்து டியூஸ்டே வந்து 2 ட்ரேட் எடுத்தேன். அந்த 2 ட்ரேடு லூசுத்தனமாக பண்ணிட்டேன். எதனாலன்னா 7 o'clock வந்து நியூஸ் இருந்துச்சு. நம்ம இந்தியன் டைமிங்க்கு 7 o'clock நியூஸ் இருந்துச்சு. 7 o'clockனா அரௌண்ட் இந்த கேண்டில் நினைக்கிறேன். 7 o'clockனா உங்களுக்கு நியூயார்க் டைமிங் பொறுத்த வரைக்கும் 10 AM கேண்டில். நம்மளுக்கு வந்து 7 o'clockங்கிறது 9:30 வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. 9:30 to 10 AM. ஸோ அந்த கேண்டிலுக்குள்ளே நான் வந்து என்ட்ரிஸ் ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேஸ் பண்ணேன். ஸோ டெய்லியுமே எனக்கு வந்து ஹையர் ப்ரைஸஸ் போவான் அப்படிங்கிறது தான் ஆன்டிசிபேஷன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி 1 hourல ஏதாவது இருக்கான்னு பார்க்கும்போது இந்த எஃப்இஜி இருந்துச்சு. ஸோ அது எதுக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த டீலிங் ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற 50% லெவலில் இருந்துச்சு. நான் முக்கியமாக என்ட்ரி போனதுக்கான காரணமே இந்த கேண்டில் பாருங்கள். இந்த கேண்டில் வந்து விக்க அழகாக வச்சுட்டு உங்களுக்கு உள்ளாக்கில் க்ளோஸ் வச்சிட்டோம். ஸோ நான் என்ன ஆன்டிசிபேட் பண்ணேன்னா இந்த கேண்டில் வந்து ஹையர் ப்ரைஸஸ் போவான் அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணேன். ஆனால் நான் நியூஸை பார்த்துருக்கணும். நியூஸை பார்க்கல. நியூஸை பார்க்காம நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் பாட்டுக்கு போய் என்ட்ரி 3 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்த்து ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரி போட்டேன். அது இந்த ட்ரேட் கிடையாது. ஒரே நிமிஷம் இருங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த என்ட்ரி சேம் அதே சார்ட்டு தான். என்னன்னா இந்த இந்த எஃப்இஜி டேக் ஆனவொடனே இந்த கேண்டில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். 7க்கு நியூஸ் இருந்துச்சு. 7க்குன்னா உங்களுக்கு வந்து இந்த கேண்டில் இந்த பிளாக் கலர் கேண்டில் தான் உங்களுக்கு நியூஸு. ஸோ அந்த கேண்டில் முடிஞ்சிச்சு. ஸோ அந்த கேண்டில் முடிஞ்ச உடனே ஓகே நியூஸ் மேனிப்புலேஷன் நடந்துருச்சு. எஸ்எம்டியுமே கொடுத்துருச்சு. ஹையர் டைம் ஃப்ரேம் கீழே வரல டேப் பண்ணிருச்சு. இதுக்கப்புறம் நியூஸ் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நான் போய் என்ட்ரி எடுத்தேன். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பாருங்க எவ்வளோ அழகாக என்னை மேனிப்புலேட் பண்ணியிருக்கான் பாருங்க. அழகாக இந்த இன்வர்ஷன் நடந்த உடனே இந்த கேண்டில்லே போட்டேன். ஏன்னா நியூஸ் நடந்து முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து வால்யூம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஹையர் இவ்வளோ பெருசாக போய் க்ளோஸ் வைக்கிறான்னா கீழே வர்றதுக்கு கொஞ்சம் சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ அதனால என்ன பண்ணேன்னா இந்த கேண்டில்லே என்ட்ரி போட்டேன். அடுத்த 2-3 கேண்டில் எஸ்எல். அப்பயாவது நான் யோசிச்சுருந்துருக்கலாம் ஏதாவது நியூஸ் இருக்கா இதுக்கப்புறம் அப்படின்ட்டு. நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. அடுத்து அடுத்து என்ன பண்ணேன்னா இந்த என்ட்ரி. அடுத்து வந்து அதுக்கு அடுத்த செகண்டே இன்னொரு என்ட்ரி. சரி அதே என்ட்ரி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேண்டில் மொதல் என்ட்ரி எஸ்எல் விழுந்தோடனே சரி இது மேனிப்புலேஷன் ஸ்வீப் அடிச்சுட்டான். இதுக்கப்புறம் ஹையர் ப்ரைஸஸ் போக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு மறுக்க வந்துட்டு எடுத்தேன். இந்த கேண்டில் இந்த எஃப்இஜி வந்து இன்வெஸ்ட் ஆனோடனே இந்த கேண்டில்லே என்ட்ரி போட்டேன். எனக்கு வந்து இந்த கேண்டிலை பார்த்தேன். இந்த பிளாக் கலர் கேண்டில் என்னோட எஸ்எல் தூக்குனுச்சு. போய் பார்த்தா 7:30க்கு ஒரு நியூஸ். 7:30க்குன்னா நியூயார்க் ஸ்டாண்டர்ட் டைமிங்க்கு உங்களுக்கு 10 மணி. 10 மணிக்கு ஒரு நியூஸ். ஸோ அதை பார்க்காம விட்டதுனால பிரச்சனையாக போச்சு. இஃப் இன்கேஸ் நான் இந்த நியூஸ் கேண்டிலை பார்த்துருந்தேன்னா நான் என்ட்ரி எடுத்துருக்க மாட்டேன். நியூஸ் கேண்டில் ஒன்று இருக்குது. நியூஸ் வந்து 7:30க்கு இருக்குது அப்படின்னா நான் என்ட்ரி எடுத்துருக்க மாட்டேன். 10க்கு தான் அந்த நியூஸ் முடியும். ஸோ 10க்கு அந்த நியூஸ் முடியுதுன்னா இந்த கேண்டில் தான் 10 AM கேண்டில். இது வந்து இவ்வளோ தூரம் கீழே போய் க்ளோஸ் வச்ச கேண்டில். இதுக்கப்புறம் நான் பைஸ் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறீங்களா? இந்த எஃப்இஜி இன்வாலிட் ஆயிடுச்சு. நான் இந்த கேண்டில் முடிகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி இந்த நியூஸ் கேண்டில் முடிகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு என்ட்ரியே கிடையாது. நான் என்ட்ரியே போட்டிருக்க மாட்டேன். தேவையில்லாமல் நியூஸை பார்க்காம என்ட்ரி எடுத்து அடி வாங்கிட்டேன். ஸோ இந்த 2 ட்ரேடு இந்த வாரம் தப்பாக எடுத்தது தான் அப்படியே கண்டினியூஸாக எனக்கு வந்து லாஸஸ் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ப்ரோ அது எப்படி ப்ரோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் நியூஸ்னால தப்பு பண்ணீங்க. இந்த ட்ரேட்லாம் என்ன ப்ரோ தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லூசிங் ஸ்டீக் ஆரம்பிச்சிச்சுன்னா விடாது. ஒரு 2-3 தப்பு பண்ணி ஒரு 2 ட்ரேட் வந்து நீங்கள் தப்பு பண்ணி லாஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த லூசிங் ஸ்டீக் அப்படியே கண்டினியூ ஆகும். டார்க் சைட் ஆஃப் ட்ரேடிங் இதுதான். உங்களால் நிறுத்தவே முடியாது. உங்கள் எமோஷன்ஸ் பயங்கரமாக ப்ளே ஆகும். ப்ரோ இதில் எங்கே ப்ரோ எமோஷன்ஸ் ப்ளே ஆகுது? அது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ட்ரேடை பாருங்கள். இந்த ட்ரேடு வந்து நான் முதலே என்ட்ரி பிடிச்சிருக்கலாம். இது வந்து 4th ட்ரேட்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ரேட் பார்த்தோம். இந்த 2 ட்ரேட் பார்த்தோம். இப்போ வந்து 4th ட்ரேடு. ஸோ இந்த ட்ரேட் வந்து எனக்கு இந்த இடத்துலயே ஒரு என்ட்ரி கிடச்சிச்சு. அரௌண்ட் லண்டன் செஷன் ஆரம்பித்த உடனே என்ட்ரி கிடச்சிச்சு. இந்த இந்த கேண்டில்லே என்ட்ரி கிடச்சிச்சு. அந்த கேண்டில்லே என்னோட என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். பட் நான் என்ன பண்ணிட்டேன்னா சரி நேற்று தானே 2 ட்ரேட் இந்த 2 ட்ரேட் லாஸ் ஆனதை பார்த்து எனக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு கண்டினியூஷனில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஷனில் எடுத்தேன். ஸோ அந்த 15 மினிட்ஸ் கேப் முதலே எக்ஸ்பேன்ஷன் நடந்துருச்சு. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சரி ஓகே இந்த எஃப்இஜிலேருந்து அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 15 மினிட்ஸ் கேப் பார்த்தேன். செல் சைட் தான் நல்லா செல் சைட் கவ் பார்த்தீங்கன்னா தெரியும். இது பை சைட் கவ், இது செல் சைட் கவ். ஸோ இந்த லிக்விடிட்டி வரைக்கும் போவான் அப்படின்றது தான் பிளான். கீழே இருக்கிற லிக்விடிட்டி வரைக்கும் போவான் அப்படிங்கிறது தான் பிளான் 15 மினிட்ஸில்.
ஸோ அதனால இந்த எஃப்இஜி டேப் பண்ணோடனே நான் என்ட்ரியை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எஸ்எம்டியுமே கொடுத்துருந்துச்சு. ஆனால் லோ டைம் ஃப்ரேமில் என்ன பண்ணிட்டேன்னா 3 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு 3 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருச்சு. இந்த எஃப்இஜி வந்து இன்வெஸ்ட் ஆயிடுச்சா, இன்வெஸ்ட் ஆன கேண்டில் இந்த கேண்டில். ஸோ இந்த கேண்டில் ஆன உடனே என்னோட என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணிட்டேன். ப்ளேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த பாடிக்கு என்னோட ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். ஒரே கேண்டில் மேலே போனால் அழகாக போய் ஸ்ப்ரெட்டில் தூக்கிருச்சா என்னன்னு தெரியல. அழகாக போய் இந்த பாடியை சூப் பண்ணிவிட்டு என் ஸ்டாப் லாஸ் அங்கே மாட்டிக்கிச்சு. மாட்டின உடனே செல் போயிட்டேன். 1:2 ஆர்ஆர் அழகாக கேப்சர் பண்ணியிருக்கலாம். இந்த ட்ரேட் வந்து கொஞ்சம் இந்த எஸ்எலை மட்டும் தூக்கி இந்த இந்த விக்குக்கு மேலே வச்சுருந்தேன்னா மேட்ரு முடிஞ்சு. அதுக்கு பதிலாக நான் வந்து இந்த பாடிக்குள்ளேயே வச்சு ஒரு $25 அவுட். ஸோ இந்த ட்ரேட் இப்படி ப்ளே ஆயிடுச்சு. ஸோ இந்த 3 ட்ரேட் எனக்கு அடி வாங்கினோடனே தேர்ஸ்டேலாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. தேர்ஸ்டே வந்து உண்மையிலேயே ஒழுங்காக போகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டு. அதில் ஒரு ட்ரேட் எடுத்தேன், அதுதான் இருக்கிறதுலே கூத்து. இந்த ட்ரேட்ல ஹையர் டைம் ஃப்ரேம் சார்ட்டுமே புல்லிஷு, இன்டர்மீடியட் டைம் ஃப்ரேம் சார்ட்டும் புல்லிஷு, 3 மினிட்ஸ் சார்ட்டும் புல்லிஷு. சம்பந்தமே இல்லாமல் போய் செல் அடிச்சிட்டேன். அது எதனாலன்றது சொல்கிறேன் கேளுங்க. என்னன்னா இந்த டெய்லி சார்ட்ல வந்து அவங்களுக்கு என்னன்னா இந்த எஃப்இஜியை டேக் பண்ணிட்டு ஐஆர்எல் டு இஆர்எல் மார்க்கெட் டிராவல் ஆக போகுது அப்படிங்கிறது தான் டெய்லி சார்ட்ல இருக்கு. ஸோ இந்த டிஸ்கவுண்ட் அண்ட் ப்ரீமியம்லாம் 1 ஹவர்ல போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், அதை பார்ப்போம். ஸோ அதான் இப்போ இந்த 1 ஹவர்ல வந்து இந்த ஸ்ட்ரெச்சுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ரெச்சில் வந்து 50% கீழே இருக்கிற ஒரே ஒரு எஃப்இஜி இந்த எஃப்இஜி. ஸோ இந்த எஃப்இஜியை மார்க்கெட் டேப் பண்ணிட்டு மேலே போவான் அப்படிங்கிறது தான் பிளான். பட் இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு மார்க்கெட் ஹையர் பைசஸ் போகிறான்னா மார்க்கெட் என்னமோ பண்ணுறான்னு அர்த்தம். இந்த 2 கேண்டில் பாருங்க எவ்வளோ அழகாக புல்லிஷாக பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதில் போய் இந்த இந்த 1 ஹவர் எஃப்இஜி ப்ரீமியமில் இருக்குது, இங்கேருந்து வந்து இந்த இந்த இடத்துக்கு வந்துட்டு தான் பைஸ் ஆகணும். ஸோ கவுண்டர் ட்ரெண்ட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து செல் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஈவன் தோ பைஸ்க்கு தான் வந்து செட்டப் இருந்திருக்கு, பட் அதில் போய் நான் செல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே ஐஎஃப்இஜி நடந்த உடனே இந்த இடத்துல என்ட்ரி போட்டேன். என்ட்ரியை போட்டு கொஞ்ச நேரத்தில் நான் வந்து சரி ஓகே இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் சார்ட்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் டைம் ஃப்ரேம் டெய்லி சார்ட் 1 ஹவர் சார்ட்லாம் பார்த்த அப்புறம் தான் தெரிஞ்சு ஓகே என்னமோ தப்பு பண்ணிட்டோம், சரி இதுலேருந்து டப்புன்னு வெளியே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்துட்டேன். இதை பிரேக் ஈவன் ட்ரேடாக கூட என்னால் கன்சிடர் பண்ண முடியல. இது வந்து பிரேக் ஈவன் ட்ரேட் நான் போட்டு வச்சிருக்கேன். பட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து எமோஷன்ஸில் ஒரு ட்ரேடை போய் எடுத்து அந்த ட்ரேடை வந்து பயத்தில் எமோஷன் ட்ரேடிங் பண்ணி வெளியே வந்தது. இது பிரேக் ஈவன் கூட கிடையாது. -$5 இந்த ட்ரேடில் ஸ்பெசிஃபிக்காக. ஸோ இந்த ட்ரேட் போச்சு. பட் கோல்டில் சூப்பராக இருக்குது என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா கோல்டில் போய் என்ட்ரி போட்டேன். பட் இந்த ட்ரேட் எனக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருக்குது. பரவாயில்ல, லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. டெய்லி சார்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் புல்லிஷ். இந்த இந்த கேண்டிலே வந்து இவ்வளோ தூரம் செல்லாவானா அப்படிங்கிறது தெரில. இன்டர்மீடியட் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக இருந்துச்சு. என்னென்னா அழகாக ஒரு மாதிரி பிஓஎஸ் வச்சு, ஸோ அதில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி டேப் பண்ணிவிட்டு மறுக்க வந்து பிஓஎஸ் வச்சு பிஓஎஸ் வைக்கல. ஸோ இதுக்கப்புறம் இந்த ரீட்ரேஸ்மெண்ட்க்கு அப்புறம் பிஓஎஸ் வைப்பான் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். ஸோ இந்த எஃப்இஜியில் வந்து பைஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பைஸ் லிக்விடிட்டி இல்லைனா இந்த ஹைஸ். என்ன இதுலன்னா எஸ்எம்டி பார்க்காம விட்டேன். எஸ்எம்டி வந்து சில்வர் வந்து இந்த ஹைஸை தூக்கிடுச்சு. இங்கே இருக்கிற ஹைஸை வந்து சில்வர் தூக்கிடுச்சு. ஸோ பைசெட் கர்வ் இது வந்து செல் சைட் கர்வ். ஸோ இந்த பைசெட் கர்வ் வந்து சில்வரில் முடிஞ்சிருச்சு, கோல்டில் தான் முடியல. ஸோ செல் சைட் கர்வ் ஆரம்பிச்சிருச்சு. அது தெரியாமல் போய் வந்து என்ட்ரி போட்டேன். இந்த என்ட்ரி தான் இந்த சிஎஸ்டி நடந்த உடனே என்ட்ரி போட்டேன். எஸ்எம்டி இருந்துச்சு 1 ஹவர் எஃப்இஜி டேரெக்டாக வந்து எஸ்எல் அடிச்சிட்டோம். பரவாயில்ல, இந்த ட்ரேட் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. மேபி இந்த மேலே எஸ்எம்டி பார்த்துருந்தேன்னா இந்த ட்ரேட் எடுத்திருக்க மாட்டேன். ஸோ இந்த ட்ரேட் வந்து இப்படி தான் ப்ளே ஆச்சு. ஏதோ மிஸ்டேக்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ வேணா பாருங்கள். அடுத்து வந்து இத்தனை ட்ரேட் லாஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்கிறது, ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. வெள்ளிக்கிழமை வந்து யூஎஸ் பேங்க் ஹாலிடே இருந்தாலும் ட்ரேட் எடுத்து ஓரளவுக்கு இங்கே நடந்த லாஸஸை வந்து கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணுவோம், ஒரு $50 வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரேடை வந்து ரஷ் பண்ணி தான் எடுத்தேன். சரி ஓகே ஓரளவுக்கு செட்டப் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரஷ் பண்ணி எடுத்தேன். இது எனக்கு இந்த ட்ரேட் வந்து எனக்கு உண்மையிலே தெரியல என்ன ரீசன் அப்படிங்கிறது. நான் பைஸ் தான் கரெக்டாக தான் பைஸ் அடித்தேன். அது ஏன் வந்து செல்ஸ் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ ஐஆர்எல் டு இஆர்எல் டெய்லி சார்ட்டில் இதுதான். ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காலாம் ஒன்றும் பெருசாலாம் எதுவும் அனலைசிஸ்லாம் எந்த சார்ட்டுமே நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது சிம்பிளாக வச்சுட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை. டெய்லி சார்ட் பைஸ்க்கு இருந்துச்சு. ஸோ 1 ஹவர் சார்ட் பார்க்கும்போது இந்த எஃப்இஜிலேருந்து ஹையர் பேசஸ் போவான் அப்படிங்கிறது ஆன்டிசிபேஷன். என்னடா அது. ஸோ இதில் போய் பைஸ் அடித்தேன். ஸோ லண்டன் செஷனில் தான் பைஸ் அடித்தேன். இந்த எஃப்இஜி வந்து இன்வெஸ்ட் ஆன உடனே பைஸ் அடித்தேன். இந்த கேண்டில் இந்த இங்கே என்ன இது இப்படி வச்சுருக்கேன். சரி ஓகே, இந்த கேண்டில் வந்து மேலே க்ளோஸ் வச்சோடனே இந்த கேண்டில்லேயே வந்து என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணிட்டேன். எஸ்எல் தான் அடிச்சிச்சு. அது என்ன ஸ்க்ரீன்ஷாட், இந்த ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுருக்கேன். சரி ஓகே,
இது இந்த ட்ரேடு எஸ்எல் தான். இந்த ட்ரேடில் வந்து அரௌண்ட் $24 மைனஸ். ஸோ டோட்டலாக இந்த வீக் நான் முதலே சொன்ன மாதிரி 7 ட்ரேட்ஸ், ஒரே ஒரு ட்ரேட் வின்னு, மற்ற எல்லாம் லாஸ். இந்த பிரேக் ஈவன் கூட லாஸாக தான் நான் கன்சிடர் பண்ணுறேன், எமோஷன் ட்ரேடிங் தான். ஸோ இப்படி தான் வந்து இந்த வாரம் ப்ளே ஆச்சு. இதை நீங்கள் ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட் மந்த் நான் காமிச்சிருந்தேன் எப்படி வந்து அழகாக ப்ளே ஆயிருந்துச்சு, நான் வந்து எந்த மாதிரி ட்ரேட்ஸ் எடுத்தேன், நிறையா ட்ரேட்ஸ் நான் ப்ராஃபிட் பார்த்துருக்கேன். இதெல்லாம் இந்த மந்த் நான் இதே ட்ரேட் தான். இப்போ நான் அதில் போட்டிருக்கிற எல்லா ட்ரேட்ஸுமே இதுலேயுமே போட்டிருப்பேன். ஏன்னா மாடல் சம்மந்தப்பட்டு இந்த ஜேர்னல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் லாஸ்ட் மந்த் எடுத்தது, நான் முதலே காமிச்ச மாதிரி. இந்த ட்ரேட்லாம் பாருங்கள், இந்த லூஸ் பண்ண ட்ரேடுமே வந்து ரீசனோட லூஸ் பண்ணது, அதனால அந்த லூசிங் ஸ்ட்ரீக் கண்டினியூ ஆகல. ஆனால் நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் இந்த வாரம் நான் எடுத்த ட்ரேடில் எனக்கு லூசிங் ஸ்ட்ரீக் ஆரம்பிச்சது இந்த ஜூலை 1ஆம் தேதி. இந்த 2 ட்ரேட் தான் என்னை அப்படியே வந்து இந்த வாரமே கொலாப்ஸ் பண்ணி விட்டுருச்சு. ஸோ அந்த லூசிங் ஸ்ட்ரீக்கை பாருங்கள், எப்படி வந்து அந்த லூசிங் ஸ்ட்ரீக் ஆரம்பிக்குது. அந்த லூசிங் ஸ்ட்ரீக் நிற்காம போகிறதுக்கான காரணமே அந்த எமோஷன் சைக்காலஜி தான். ப்ரோ போல ட்ரேட்ஸ் லாஸ் பண்ணுறது உங்களோட தப்பு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னோட தப்பு தான். அப்புறம் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, இவ்வளோ லாஸ் பண்ணுறீங்களே ப்ரோ, எனக்கு வந்து கான்செப்ட்டும் நீங்கள் சொல்கிறீங்க, ஸோ அந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சுதான் சொல்கிறீங்களா, இவ்வளோ லாஸும் வேறு பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. கான்செப்ட்லாம் ஒன்று தான். கான்செப்ட் வந்து மாறவே மாறாது. எனக்கு தெரிஞ்ச கான்செப்டை எவ்வளோக்கு எவ்வளோ கிளியராக சொல்லணுமோ சொல்லிடுறேன். ஸோ அதை தான் நான் வந்து வீடியோஸ் மாதிரி போட்டுட்ருக்கேன். லண்டன் செஷனில் எப்படி எடுக்கலாம், நியூயார்க் செஷனில் எப்படி எடுக்கலான்ட்டு. பட் நம்ம ரியல் அமௌண்ட்டில் பண்ணும்போது, நம்ம ரியல் ஃபண்டட் அக்கௌண்ட்டில் பண்ணும்போது நம்ம சைக்காலஜி எமோஷன்ஸ் ப்ளே ஆகும். அதில் தப்பு பண்ணுறதுனால தான் இந்த லாஸஸ்லாம் நடக்குதோ தவிர்த்து இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி கிடையாது. ஸோ அதனால் நான் நடத்துகிற கான்செப்ட்லாம் வந்து தெளிவாக தான் நடத்துவேன். அதனால் அதை பற்றி பயப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்ச கான்செப்ட் பியூராக தெரிஞ்சது, என்னால் சொல்ல முடிஞ்ச அளவுக்கு கிளியராக சொல்லிடுவேன். ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஷோ பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் ஷோ பண்ணுறேன். வேறு எந்த தமிழ் கம்யூனிட்டிலையும் இந்த மாதிரி வந்து ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்கி அதில் எடுக்கிற ட்ரேட்ஸ் எல்லாம் வந்து இப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக ஷோ பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இதுதான் வந்து இந்த வீக் வந்து டோட்டலாக $80 மைனஸ். ஸோ லாஸ்ட் போன மந்த்துக்கு முந்தின மந்த் வந்து டோட்டலாக அந்த மந்த் வந்து ஒரு $80 மைனஸ். $160 பக்கமாக மைனஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதையும் வேணால் காமிக்கிறேன். குவான்டகல் டேஷ்போர்டில் அதான் $160 மைனஸ் பண்ணி வச்சுருக்கேன். 3.15% பக்கமாக மைனஸ் ஆயிடுச்சு. ஸோ பார்ப்போம், இந்த அக்கௌண்ட்டை முடிச்சு கட்டிடுவேன் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் நல்லா ப்ளே ஆச்சுன்னா பார்ப்போம். ஐ திங்க் நான் நெக்ஸ்ட் வீக்லேருந்து கொஞ்சம் நல்ல எக்ஸிக்யூஷன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி கிடச்சிச்சுன்னா பார்ப்போம். பட் ட்ரேடிங்கோட ரியாலிட்டி சைடு இது தான். ப்ரோ எனக்கு இப்படி தான் நடக்குமா ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்கலாம் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒழுங்காக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அக்கௌண்ட்டை ஃபியூ டேஸில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்கன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் வாங்கி நீங்கள் பண்ணுங்கள். என் கேஸில் எனக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், அதனால் கொஞ்சம் இப்படி ஆகுது. ஸோ நேரத்தை தாண்டி we need to put some efforts, அதை போட்டுட்ருக்கேன். பார்ப்போம். கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக அக்கௌண்ட்ஸ்லாம் கிளியர் பண்ணி மல்டிபிள் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் நான் வச்சுருப்பேன். அது என்றைக்குன்னு தெரியல, பட் என்றைக்காவது ஒரு நாள் நடக்கும். ஸோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லாமே ஷோ பண்ணிடுறேன். இப்படி தான் நான் ட்ரேட்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறத ஷோ பண்ணிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து லூசிங் ஸ்ட்ரீக்கில் இருக்கீங்க அப்படின்னா, ஏன் லூசிங் ஸ்ட்ரீக்கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு மனசு ஆறும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு நான் ஆடி வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணி தான் நம்ம வர முடியும். சும்மா வந்து எடுத்த உடனேலாம் வந்து ட்ரேடிங் ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி லூசிங் ஸ்ட்ரீக்லாம் பார்த்து டிப்ரெஷனுக்குள்ளே போய் அப்புறமேட்டு நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபிக்ஸ் பண்ணி அதில் பண்ணால் தான் உண்டு. வேறு வழி இல்லை. பார்ப்போம் அப்கமிங் வீக்ஸ், அப்கமிங் மந்த்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத. ஒன்று அப்கமிங் வீக்ஸில் நான் வந்து மார்க்கெட்டை செய்யணும், இல்லைன்னா மார்க்கெட் என்னையும் செய்யணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்க போகுது, பார்ப்போம். சரி, ஓகே. திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இதுக்கப்புறம் வேறு ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை. நெக்ஸ்ட் வீக்கில் சந்திப்போம். அன்டில் தென்ஸ் பாய் ஃப்ரம் கனிஷ் எஃப்எக்ஸ்.